ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸ் vlog தான் எடுத்திருக்கேன். ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும். ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா மானுக்கு ரெகுலர் வேர்லாம் வந்துட்டு ரொம்ப பழசாக போயிடுச்சு, வளர்ந்துட்டான்ல, அதனால குட்டியாகிடுச்சு எல்லாம். சரி, ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு நியர்பையில் இருக்க சிவா டெக்ஸ்டைல் தான் போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நண்டு, இறால். அது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்லேருந்து குக் பண்ணுற வரைக்கும் என்னோட ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 2 வாரமாக தொடர்ந்து அந்த சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரிப்ளை பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு. சரி, லாங் வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவே கிளாரிஃபை பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock போல் தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். எங்களுக்கு காந்திபுரம் ரொம்ப நியர்பையில் இருக்குது. ஒரு 5 minutes கூட இருக்காது, டக்குன்னு போயிடலாம். சாட்டர்டே சண்டேனா உள்ளவே போக முடியாது, அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். அன்றைக்கி வந்துட்டு ஓரளவு தான் கூட்டம் இருந்துச்சு. இந்த கடை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. எப்போ காந்திபுரம் வந்தாலும் இந்த கடையை பார்த்துட்டே போவோம். பயங்கர கூட்டமாக இருந்துகிட்டே இருக்கும். அன்றைக்கி கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, கூட்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போயிருந்தோம். ரெகுலர் வேர்லாம் வந்து பாக்ஸ்லலாம் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கிளாத்துமே ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் இருந்துச்சு. நம்மளாம் வந்து பொறுக்கி பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து சேல்ஸ் ஹெல்ப்பர்லாம் இருக்கனால அவங்ககிட்ட ஏஜ் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுங்களையும் தொப்பி வேணும்னு சொல்லிட்டு தொப்பி செக்ஷனுக்கு வந்துட்டான். சின்ன தொப்பியாடு சின்ன சைஸ் ஆடு, அது வேண்டாம். அங்கே இருக்க தொப்பிலாம் மானுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. அப்புறம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அவனுக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரெட் கலர் தொப்பி வந்து அவனுக்கு சூப்பராக வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை வைக்கவும் மனசு வரல. அதோட சின்ன சைஸ் இருக்குமோன்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். அந்த சைஸ்லேயே இல்லை. சரி, ஒவ்வொரு தொப்பியை வந்து மாற்றி போட்டுருந்தோம். மகனுக்கு ஒரே ஹாப்பி. ஒரு 4 டிஷர்ட்டு, ஒரு 4 ட்ரௌசர் மட்டும் எடுத்திருந்தேன். ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் வந்து 75-80 இந்த ரேஞ்சில் எடுத்திருந்தேன். ட்ரௌசர் வந்து 100 ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் தான் எடுத்திருந்தேன். இதோட கூடவும் இருக்குது, குறைவாகவும் இருக்குது. தொப்பி வந்துட்டு இது கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. எவ்வளோ நேரம் அங்கேயே நிற்கிறது அப்படின்ட்டு அந்த ஒரு ரெட் கலர் தொப்பியே பிடிச்சாப்புல அதையே எடுத்துகிட்டு வந்துட்டோம். லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஷூ பார்த்துருந்தோம். அவன் சைஸுக்கு வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இவனோட சைஸுக்கு ஷூவே இல்லை. பக்கத்துலேயே டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே மனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. என்கிட்ட சொன்னால் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு அவங்க அப்பா கிட்ட நைஸாக காதில் போயிட்டு அப்பா ஜேசிபி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து எது வேணாலும் டக்குன்னு மனுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவேன். பட் வந்து டாய்ஸ் மட்டும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சிட்டே இருப்பேன், வாங்கி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. வாங்கிட்டு போனாலும் ஒரு 2 நாள் வந்து நல்லா விளையாடுவான், அடுத்த நாள் உடச்சி போடுவான். மாறுன்னு ஆசைப்பட்றான் அப்படின்ட்டு அவனுக்காண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக அப்படியே தான் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அந்த ஃப்ளோர்லேயே கிச்சன் ப்ராடக்ட்டும் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்ட்டு போய் சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஆசையாக போயிருந்தேன். பட் ரேட்லாம் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. வாங்கிட்டு போனாலும் இப்போ தேவைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம், தேவையில்லாத வாங்கிட்டு போய் எதுக்கு அப்படின்ட்டு மானுக்கு ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கியிருந்தேன், இந்த ஸ்ட்ரா வச்சது. அது போக ஒரு உண்டியல் கேட்டிருந்தேன், நல்லா பிங்க் கலரில் யானை உண்டியல் வாங்கி கொடுத்துருந்தேன். தினமும் ஒரு ரூபா கொடுத்துனாச்சு ஒரு சேவிங்ஸ் பழக்கத்தை வந்துட்டு பழக்கி விடலாம் அப்படின்ட்டு அது வாங்கிட்டு ரிட்டன் வெளியில் வந்துட்டோம். அவ்வளோதான். ஒரு 1 hour தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், ரொம்ப நேரம்லாம் இல்லை. டக்குன்னு வாங்கி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வாசலுக்கு வெளியிலே கலர் கலராக பலூன் வித்துட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே மனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ரேட் பார்த்தோன்னா ஒரு பலூன் வந்து 100 ரூபி, அது 50 ரூபினா கூட பரவாயில்ல. வாங்கிட்டு போய் ஸ்டார் தனியாக பலூன் தனியாக எல்லாத்தையும் டாப்பாக கழட்டி எரிஞ்சிருவான். அதனால் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரே அழுகை. கடையிலேருந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரிப் லைட் வாங்கி கொடுக்குறேன்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. என்னோட கிச்சனில் அந்த வெயில் நல்லா அடித்தா மட்டும்தான் வீடியோ எடுக்க நல்லாயிருக்கும். ஓரளவு அந்த மழை டைமோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் இந்த ஈவினிங் டைம்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து இருட்டான போல் இருக்கும். கிச்சனில் வீடியோ எடுத்தோன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. அதே போக வந்துட்டு நைட் டைம்லேயும் அப்படி தான். அதனால் வந்துட்டு ஸ்ட்ரிப் லைட் போட்டு வீடியோ எடுக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து அதை பார்க்கலான்னு தான் போயிருந்தாங்க. பட் வந்து ரேட்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயே 8:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு இருந்தால் டைம் ஆகிடும் அப்படின்ட்டு போகிற வழியிலே மாறன் இளநீ கேட்டிருந்தான். இளநீ வாங்கி கொடுத்துருந்தோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிருந்துச்சு பழக்கு. எல்லாத்தையும் குடிச்சிட்டு அந்த வழுக்கையும் வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டின்னர் வந்து சிம்பிளாகவே முடிச்சாச்சு. இந்த vlog வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்திருந்தது. மார்னிங்னா ஒரு 10:30 மேலே எடுத்திருந்தது. ஹஸ்பண்ட்க்கு கோல்டு வந்து போகவே மாட்டேன்ருச்சு, அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. எங்கள் 2 பேத்துக்கும் இப்போ ஓரளவு நார்மல் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு இருந்துட்டு இருக்கனால நாங்கள் தூங்கி எழுந்திரிக்கவங்களையும் காலையில்
காலையிலே போயிட்டு இறால் நண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காலையிலே வாங்கிட்டு வந்தாலும் க்ளீன் பண்ணுறது 10:30 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் இருந்துச்சு, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு பர்சனல் ஒர்க் இருக்குன்ட்டு கிளம்பிட்டாங்க. நானும் வந்து சலிப்பு தட்டாமல் க்ளீன் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் ரொம்ப வளவலன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் ஒரு எரிச்சல் ஆகிடும்ல. நண்டு கூட க்ளீன் பண்ணிடலாம், இறால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 hour பக்கம் க்ளீன் பண்ணியிருப்பேன். இறால் நண்டு வந்து ஒரு 10 minutesலேயே க்ளீன் பண்ணிட்டேன். மார்னே பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டேன். இல்லாட்டினாலுமே அவனே வந்துடுவான். க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். அவங்க கூட பேசிகிட்டே க்ளீன் பண்ணுறது எனக்கு போர் அடிக்காமல் இருக்கும். அதனால் வந்து அவனே வச்சுக்கிறது. ஒவ்வொன்றா கேட்டுட்ருப்பான், இது என்னம்மா அது என்னம்மா அப்படின்ட்டு. ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டே வந்து நண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கொடுக்குலாம் வந்துட்டு 2 பக்கம் இருக்க கொடுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். பெரிய கொடுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த சின்னதாக குட்டி குட்டியாக அந்த நகை மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறது. அந்த மேல் பகுதியில் நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்தோன்னா டாப்பாக வந்து அப்படியே கலண்டிட்டு வந்துடும். அதுக்குள்ளே வந்துட்டு அந்த சின்ன சின்ன ஸ்பாஞ்சாக இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டா போதும், சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயே ஆரஞ்சு கலரில் எக் இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட தேவையில்லை, அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் கொடுத்தோன்னா இதை 2ஆக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்துட்டு அப்படியே தான் போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன். நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இறால் 1 kg, நண்டு 1 kg. இறால் வந்துட்டு பார்க்க கொஞ்சமாக தான் இருக்க மாதிரி இருக்கும், பட் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. இது மேல் பக்கம்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், பட் வந்து அந்த உள்ளே வந்து குடல் மாதிரி இருக்கும் கருப்பு கலரில், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாறனுக்கும் ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு, பக்கத்துலேயே உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருந்தான். இறால் தலையை மட்டும் கட் பண்ணிட்டு மேலே அந்த பிளாஸ்டிக் மாதிரி தோல் இருக்கும், அது லைட்டாக உரிச்சு வந்தாவே ஃபுல்லாக உறிஞ்சு வந்துடும். நம்ம பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க குடல் மட்டும் தான் நம்மளுக்கு நல்லா தெரியும், அதை மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்துட்டு ஒரு பெரிய குடல் இருக்கும், அது மேல் பக்கத்தில் கத்தி வச்சு லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்தோன்னா அழகாக வெளியில் எடுத்துடலாம். சில பேர் வந்து மேலேருந்தே வந்து உருவி எடுத்துருவாங்க. எனக்கு அந்த மாதிரி எடுக்க ஒழுங்காக வராது, ஏன்னா வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக எடுக்கணுன்றனால அந்த மாதிரி எடுத்துறது. சிரமத்தை பார்க்காம நல்லா க்ளீனாக வந்துட்டு நம்ம பண்ணி சாப்பிடும் போது மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அரைகுறையாக க்ளீன் பண்ணிவிட்டு அவசர கோளாறாக வந்துட்டு பண்ணோன்னா மனசில் உறுத்திட்டே இருக்கும், இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே, ஒழுங்காக க்ளீன் பண்ணோமா என்னமான்னு. ஏன்னா குட்டீஸ்லாம் நல்லா சாப்பிட்டுப்பான். இது நம்ம வந்து ஏனோ தானன்னு க்ளீன் பண்ண முடியாதுல்ல, அதனால் வந்துட்டு சிரமத்தை பார்க்காம க்ளீன் பண்ணிக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும் எத்து பெருசாக இருக்குதுன்னு குடல். இது எண்டு வரைக்குமே நல்லா எடுத்துடணும், அந்த எண்டு வரைக்குமே இருக்கும். முடிஞ்சளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு குடல் தெரியும், அதையுமே கத்தி வச்சு எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். இவ்வளோதாங்க மேட்ரு, வேறு எதுவுமே இல்லை. இதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோன்னா நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி சாப்பிட்றலாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதில் என்ன மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து வேஸ்ட்லேயே போயிடும். 1 kg இறால் வாங்கினோன்னா அதில் 1/2 kg வேஸ்ட் போயிடும். அதே போல் நண்டுலேயுமே அப்படி தான் 1/2 kg வந்து வேஸ்ட் போயிடும், 1/2 kg தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து ரேட்டுமே அதிகமாக இருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இறால்லாம் சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது போல் தான். ஆனால் வந்து குக் பண்ணுறதை பார்த்து குக் பண்ணணும். ரொம்ப நேரம் வந்து வேக வச்சுட்டோன்னா அதோட டெக்ஸ்சரே மாறி போயிடும். ரொம்ப ஹார்டாச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஓரளவு சாஃப்டான அதுலேயே வந்துட்டு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். மானுக்குமே ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு, அம்மா வந்துட்டு ஏதாவது டிவியில் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவனுக்கு போய் பொம்மை வந்து நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு திரும்பி வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா அப்படி தான் ஆச்சு. எனக்கு நெக்கு இடுப்புலாம் பயங்கரமாக பெயின் வந்துடுச்சு, நின்றுட்டே வந்துட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த ரீசன்காண்டியே வந்துட்டு மந்த்லி 1 டைம் இல்லை 2 months ஒன்ஸ் தான் இந்த மாதிரி எடுக்கிறது. அதிகமாக எடுக்கிறது கிடையாது, எப்பொழுதுமே வந்து ஃபிஷ்ஷே எடுத்துக்கிறது. அதுதான் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கட் பண்ணோமா க்ளீன் பண்ணி தூக்கி போட்டோமான்னு முடிஞ்சு போயிடும். ஆனால் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். மார்னுக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, நல்லா சாப்பிட்டுக்கிட்டான். வேஸ்ட் பார்த்தீங்கன்னா தனியாக அப்போயே வந்துட்டு கவரில் எடுத்து போட்டு சிங்க் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறது. க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது சம்மர் டைம்ங்கிறனால ஜன்னல் ஓப்பன் பண்ணவே போதும், எங்கேருந்து வருதுன்னே தெரியல, டக்குன்னு உள்ளே வந்துடும், வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் போய் டஸ்ட்பினில் போட்டு வந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இறால் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் வந்து நண்டுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மேக்னேட் பண்ணுறதுக்கு இறாலுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இறால் வந்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போடணும். என்ன தான் தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போட்டாலும் எப்படி இருந்தாலும் ஈரம் வந்துடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து சாரெல்லாம் இறங்கியிருக்கும். இது கூடவே லெமன் இருந்தால் கூட வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். என்கிட்ட லெமன் இல்லாதனால நான் வந்து இதை மட்டும் தான் போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் நின்றுட்டு க்ளீன் பண்ணனால எனக்குமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்பொழுதும் கத்தியில் கட் பண்ணி போட்டுறது. சின்ன வெங்காயம் வேறு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, கட் பண்ணுறதுக்கே ரொம்ப எரிச்சலாக வேறு இருந்துச்சா. சரி சின்ன வெங்காயம் போட்டு தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்றனால அருவாமனை வச்சு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ நீங்கள் கேட்டு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ தான் அவங்க பேபிக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் 3 மந்த் ஆகுது, ஃபீடிங்கும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். என்ன மில்க் கொடுக்குறது சிஸ்டர், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எதுவும் கொடுக்கணுமா, பால் குடிய மறந்துட்டாங்கன்னா நைட் நேரம்லாம் ரொம்ப பசிக்கும்ல, நல்லா கேட்டிருந்தாங்க. நீங்கள் எதுவும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்களா, என்ன மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நான் மகனுக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணது 2.5 வயசில் ஸ்டாப் பண்ணேன். அவன் பால் குடி மறக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் மட்டும் புட்டி பால் கொடுத்துருந்தேன். பாலில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை, அதிகமாகலாம் கொடுக்கல, கொஞ்சமாக தான் கொடுத்து அந்த நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். கொடுத்து அந்த பல் ஃபுல்லாக வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஏன்னா நைட் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணாமல், நம்ம தான் வந்து வாஷ் பண்ணிட்டு தூங்குவோம், குழந்தைங்க வந்து அப்படியே பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்கல்ல. அதில் வந்து பல்லெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல்லாக வந்து லைட்டை வந்து சொத்தப்பல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ, நீங்கள் நாட்டு சக்கரை, சுகர் ஐட்டம் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதுலேயும் மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வயசு வரைக்குமே குழந்தைக்கு வந்து சுகர் கொடுக்காதீங்க, நார்மல் பால்லே வந்துட்டு சுகர் கண்டென்ட் இருக்கும், அதனால் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓரளவு அவாய்ட் பண்ணியிருப்பேன். பட் வந்து என்னோட மிஸ்டேக் தான், முன்னாடியே வந்து தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும், இல்லை யார்ட்டையாவது கூட கேட்டிருந்துருக்கணும். நான் பால் குடியை நிப்பாட்டுன்ற ஒரு ரீசனுக்காண்டி வந்து கொடுத்து பழக்கினது தான் இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் அந்த சிஸ்டருக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து குழந்தைக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் ரொம்ப பசி எடுக்கும். ஒரு 8 மணி போலலாம் நல்ல சாப்பாடு, நல்லா வயிறு நிரம்ப, பருப்பு சாதமாக இருக்கட்டும், கேரட் சாதம், எந்த வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா சாப்பாடு ஊட்டி விட்டுருங்க. நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கணும். தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி வந்து நல்லா பசும்பால் இருக்குது பாருங்கள், அதை நல்லா காய்ச்சி கிளாஸில் கொடுத்து பழக்குங்க. புட்டி பால் கண்டிப்பாக கொடுக்காதீங்க, அதனால் சைட் எஃபெக்ட் நிறையவே வரும், நம்மளுக்கு தெரியாது. லேட்டர் பீரியடில் தான் ஒவ்வொன்றா வந்துட்டு சிம்டம்ஸ்லாம் காமிக்கும். நீங்கள் வந்து கிளாஸில் கொடுத்து பழக்கிறதே ரொம்ப நல்லது. ஒரு 2-3 தடவை கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்குமே அதை பிக்கப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா கிளாஸில் தான் கேட்பாங்க, இல்லை அது மாதிரி கொடுத்து பழகிக்கோங்க. நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் கண்டிப்பாக கொடுக்காதீங்க, ஒரு 5 வயசு வரைக்கும் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு அதுவே போதும். அப்படி ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது வந்து வெயிட் கெயின்காக இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் குழந்தை கொஞ்சம் நல்லா புஸ்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே வீட்டில் வந்து ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க. அதுலேயுமே நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் எதுவுமே போடாமல், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், அது போக டேட்ஸ்லாம் வந்துட்டு நேச்சுரல் ஸ்வீட்னஸே இருக்கும் அதுலேயே, அந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நீங்களே. நான் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா வந்து என்னோட குழந்தைக்கு நான் பார்த்துட்டேன், இது விழுந்து முளைக்கிற பல்லு தான், இருந்தாலுமே வளர்கிற குழந்தை இல்லை, அவனும் இப்போ வந்து ஓரளவு வந்து மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கனால வந்துட்டு ஓரளவு க்யூர் ஆகிட்டு இருக்கு. இல்லை இதே நான் வந்துட்டு அப்படியே விட்டுருந்தேன்னா, சரி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விழுற பல்லு தான் அப்படின்ட்டு விட்டுருந்தேன்னா மொத்தமுமே வந்து ஈர் ஃபுல்லாக வந்து பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதுவே வந்துட்டு எட்ட இருந்து பார்த்தா தெரியாது மாறனுக்கு, பக்கத்தில் வந்து நின்று பார்க்குறவங்க பேசுகிறவங்களாம், என்ன குழந்தைக்கு இப்படி பல்லு இருக்குது, இப்படி அரிச்சு போயிடுச்சு, மற்றவங்கள பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பார்க்குறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, பட் நம்மளுக்கு நம்ம குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைப்போம்ல, அந்த போல தான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒயிட் சுகர், நாட்டு சக்கரைலாம் கொடுக்காம ஹெல்த் மிக்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு புட்டிப்பால் வந்து யூஸ் பண்ணாதீங்க, கிளாஸில் கொடுத்து பழகுங்க. அவ்வளோதான் சொல்ல நினச்சேன். அதுக்கப்புறம் இப்படியே பேசிகிட்டே வந்துட்டு நண்டு கிரேவி செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த பேஸ்ட்டுக்கு என்னென்ன போட்டேன்னு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா ஒரு கொதி மட்டும் கொதிச்சு வச்சா போதும். அந்த நண்டோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆனால் போதும், அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அதுவுமே ரப்பர் மாதிரி ஆகிடும். சாஃப்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இறால் தொக்கு தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் போல் வந்துட்டு எடுத்திருக்கேன், அதே நல்லா வதக்கி கொடுத்துட்டு அதிலே தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம தொக்கு மாதிரி செய்கிறனால தண்ணி வந்து ஊற்றாமல் ஓரளவு அந்த எண்ணெயிலே வந்துட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து எண்ணெயில் வந்து ப்ரான் வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். இதையுமே ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு இந்த சைட், 2 மினிட்ஸ் வந்து அப்படி பேக் சைடு, இது மாதிரி திருப்பி போட்டால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கணுன்றனால. அது இல்லாமல் இப்போயுமே நம்ம தொக்கு பண்ணும் போதுமே கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகும் கிரேவி கூட. நம்ம பொரிச்ச எண்ணெயே போட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பொரிச்ச எண்ணெயை லாஸ்ட்டில் போட்டுட்டு நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, நம்ம குக் பண்ணும் போதே அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அது போக இந்த எண்ணெய் இதுலேயே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா குக்காய் வந்தால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உப்பு ஆல்ரெடி போட்டிருந்தேன், உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அந்த உப்பை மட்டும் போட்டு, ஏன்னா வந்து சீ ஃபுட்லாம் வந்து உப்பு பார்த்து தான் போகணும், டக்குன்னு வந்துட்டு உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா அவ்வளோதான், சாப்பிடவே முடியாது. உப்புலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். சூப்பராக வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க.
நம்ம சப்பாத்தி தோசையை விட ஒயிட் ரைஸ்க்கு நல்லா சுட சுட போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்துட்டு போனதோட அவ்வளோதான். அன்னைக்கு ஃபுல்லாகவே வரல, நைட்டு தான் வந்திருந்தாங்க. செஞ்சு வச்சுட்டு அப்படியே தான் இருந்துச்சு. நாங்கள் மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் டைஜஷன்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வெளியில் போயிருந்தோம். மானுக்கு நல்லா ஊட்டி விட்டுருந்தேன், நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டான். சைக்கிள் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அப்படியே விளையாட வச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அன்னைக்கு டே இப்படி தான் போச்சுங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு vlogல பார்க்கலாம். பாய்.